அதுதான் ஓசோ சொல்றாரு, தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாதீர்கள் அப்படி சொல்றாரு. ஏன் தன்னை அடையாளப்படுத்திக்க கூடாது அப்படின்னா, நான் ஒரு பெரிய வீடு வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு அடையாளப்படுத்திக்க கூடாது. ஏன்னா அதெல்லாம் உங்க வேலை. எவ்வளவு பெரிய வீடு வாங்கி வச்சாலும் என்ன பண்ண போறோம்? நான் ஒரு பெரிய கார் வாங்கி வச்சிருந்தேன், இல்லை ஒரு பெரிய ஊருக்கு ராஜாவா இருந்தேன், இல்லை ஒரு பெரிய மினிஸ்டரா இருந்தா அப்படிலாம் நீ அடையாளப்படுத்திக்க, இல்லை பெரிய சாமியாரா இருந்தா அப்படின்லாம் நான் அதனால ஆன பயன் என்ன? அதனால அடையாளப்படுத்திக்கிட்டு நம்ம வரல. இந்த உடலை எடுத்து வந்த நோக்கம் இந்த ஆன்மாவை சரி செய்வதற்கு தான். அப்ப இந்த ஆன்மாவை சரி செய்வதற்கான வேலை என்னன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஆனா அப்பான்ற ஒரு மகான் வந்து இந்த வேலையை எப்படி செய்யணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதன் பிரகாரம் நம்ம அந்த வேலையை செஞ்சு இந்த ஆன்மாவை நம்ம சுத்தப்படுத்தி மென்மேலும், ஏன்னா இங்க நம்ம பண்றது அல்ல தவம், இங்க பண்றது பயிற்சி, முயற்சி. இந்த பயிற்சி முயற்சி வச்சு நம்ம தவநிலையை அடைஞ்சு சமாதி ஆகி அதற்கு அப்புறம் நம்ம மேற்கொள்வதற்கு பேர் தான் தவம். அது எல்லா ஆன்மாக்கும் கிட்டாது. அது பாக்கியம் உள்ள ஆன்மாக்களுக்கு மட்டும்தான். அதான் ஆசிரமத்துல வந்து ஒரு சித்த வித்தியார்த்தி அண்ணா ரொம்ப சேட்டை பண்ணுவாராம். அப்பா கூப்பிட்டு சொல்லுவாராம், இவன் இந்த இடத்துல பிறக்கிறதுக்கு தவம் இருந்தான், பல பிறவிகளை கெஞ்சி கூட்டாடனா, அவனுக்கு இந்த ஆசிரமத்துல வந்து பிறக்கணும்னு சொல்லி தலையில எழுதி அந்த பரம்பொருளை அனுப்பிச்சது. ஆனா இவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா, சேட்டை பண்ணிட்டு இருக்கான். அப்ப எதுக்கு இவன் இவ்வளோ முள்ளடிச்சான்? அது போன்றுதான் நாம் இந்த உலகத்துல வருவதற்கு பெரிய முயற்சிகள், பெரிய மல்லடிப்பு எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனா வந்து என்ன பண்ணிட்டோம்னா மறந்துட்டோம். ஏன்னா இந்த மாயை உலகமும் இந்த மாயை மனிதர்களும் அந்த நிலையை மறக்க செஞ்சிட்டாங்க. அப்ப மீண்டும் ஞாபகப்படுத்துவதற்கு ஒரு மகான் வரார். எத்தனையோ மகான்கள் வந்தாங்க, ஞாபகப்படுத்தினாங்க. ஆனா வழியை காமிக்கல, அதற்கான சாவியை கொடுக்கல. ஆனா இந்த மகான் வந்து வழியும் காமிச்சாரு, அதற்கான சாவியும் கொடுத்தாரு. அப்ப இந்த வழியை தொட்டு இந்த சாவியை கொண்டு இந்த ஆன்மா இந்த சிறையை உழைத்து பரம்பொருளோட சேர்வதுதான் சித்த வித்தை கலை. இந்த கலையை வாங்கினவங்க தவற விடக்கூடாது. வாங்காதவங்களை பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை. வாங்கினவர்கள் எவ்வளவு கவனமா இருக்கணுமோ அவ்வளவு கவனமா இருந்து இந்த சித்தையை ஒரு மனதாக, உயிருக்கு உயிராக. ஏன்னா ஒரு மகான் சொல்றாரு, அப்பா மூச்சு பிடிக்க நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்றாரு. அது எதுக்கு சொல்றாருன்னா, உன்னை சாப்பிட வேண்டான்னு சொல்வதில்லப்பா என் நோக்கம். உனக்கு கொடுத்த மூச்சு திணறுது, அது தடுமாறுது, அது உன்னை விட்டு போயிட்டா நீ இருக்க மாட்ட, உன் சாப்பாடும் இருக்காது. அதனால நீ சாப்பிடுவதற்காக வரல, இந்த ஆன்மாவை பலப்படுத்தி இங்க இருந்து பரம்பொருள் தேடுறதுக்கு தான் வந்திருக்க. அதனால உணவு முறையில கவனமா இருந்து, விழிப்புள்ள கவனமா இருந்து. உறக்கம் என்பது என்னன்னா, அறிவை அறியாமல் இருப்பது. உறக்கம் என்பது ஒரு கான்செப்டே இல்லை. தூக்கம் என்பது அது ஒரு பொருளே இல்லை. ஆனா அதை நம்ம பெருசா கொண்டாடிட்டு இருக்கோம். தூங்குறத அது ஒரு நிகழ்வே இல்லை. தூக்கம் போனோம்னா ஒரு வேலை செய்யலாம். நாளைக்கு உன்னை வந்து ஒரு தவறு செஞ்சுட்டேன்னு வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னா இன்னைக்கு நைட்டு நமக்கு தூக்கம் வராது. அப்ப எங்க போச்சு தூக்கம்? அப்ப அது ஜஸ்ட் அது ஒரு போதை, அது ஒரு இடையில நடக்கிற ஒரு நிகழ்வு. அது முக்கியமான விஷயமே இல்லை. இப்போ நாளைக்கு அம்மாவுக்கு ஆப்ரேஷன்னா இன்னைக்கு நைட்டு குழந்தைங்க தூங்காது. நாளைக்கு தீபாவளினா இன்னைக்கு சந்தோஷத்துக்கு தூங்காது. அப்ப தூக்கம் என்பது அது ஒரு அறியாமையான ஒரு செயல். ஆனா அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப சித்த வித்தியார்த்திகள் இந்த தவ நேரத்தை தவற விட்டுட்டு தவங்கள் பண்ண இறங்கி செய்வது தான் மிகப்பெரிய தவறு. அதனால உறக்கமும் உணவும் மைத்துனமும் அளவா இருக்கணுமே ஒழிய அது நம்மளை போட்டு முழுகிடக்கூடாது. அப்பா என்ன சொல்றாருன்னா, உயிர் வாழ்வதற்கு உண்ண வேண்டும், உண்ணுவதற்காக உயிர் வாழக்கூடாது. அதுல எவ்வளவு பெரிய அழகான அர்த்தம் சொல்றாரு பாருங்க. இந்த உயிரை வளர்க்கறதுக்கு கொஞ்சம் சாப்பாடை போட்டுக்க, ஆனா சாப்பாடு போடுறதுக்காக உயிரை விட்டுறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, உணவு அவசியம், ஆனா அது ஒரு அளவோட நம்ம எடுத்து அதை உண்ணுவது வந்து பெரும் வேலை. அதனால தவத்தை பாதிக்காத வகையில நம்ம உணவோ உறக்கமோ மைத்துனங்களையோ வச்சு உலக ஆசைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம், அதாவது ஒருவனுக்கு சீட் ஆடுற பழக்கம் இருக்கு. இறங்குனா நல்லா விளையாடுவான், அந்த ரவுண்டு ஃபுல்லாக அடிப்பான், நல்லா வந்து வின் பண்ணுவான். அது தவறல்ல.
எந்த நேரத்துல அவன் அடிச்சுட்டு விலகணுமோ அந்த நேரத்துல அவன் விலகணும். விலகாம இன்னும் அடிக்கலாம்னா உள்ளதம் போச்சு நுள்ளடன்ற மாதிரி கையில இருக்கிறத விட்டுருவார். உலகத்துல நீங்க ஆசைகளை பயன்படுத்துவது தவறல்ல. எந்த நேரத்தில் அதை கைவிடணும் என்ற நுணுக்கம் தெரிஞ்சிருக்கணும், புத்தி தெரிஞ்சிருக்கணும். அந்த நேரத்துல கை விட்டுட்டு வந்த வேலை என்ன, அந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அதனால மாய விளையாட்டை கொஞ்ச நாள் விளையாடலாம். இளமையில இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் விளையாடுவோம். அதற்கப்புறம் அது மாயை தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விளையாட்டை நிறுத்திட்டு நிஜம் செயலுக்கு வந்துடணும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல மாயை என்ன, நிஜம் என்ன, நாம் செய்யும் வேலைகள் என்ன, இதனுடைய உபயம் என்ன, இதெல்லாம் கண்டு அறிஞ்சு மெல்ல 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 மாயையோடைய ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமா தப்புன்னு விட முடியாது. ஏன்னா அப்பா சொல்றாரு, எல்லாமே மாயையில் தான் நிலை கொண்டு இருக்கின்றது. மாயை இல்லை எனில் யாது ஒரு நிலைமையும் இல்லை, பிரம்மம் என்கின்ற ஒரு நிலைமையும் இல்லைன்றாங்க. அப்ப மாயை பிரம்மன்ற ஒரு விஷயத்தை படைச்சு பிரம்மமா அது செயல்பட்டு இருக்கு. ஆனா நம்ம பிரம்ம நிலைக்குன்னு போக கூடாது. பிரம்ம நிலை எது அப்படின்னா, நைட்டு தூங்கும் போது நம்ம பிரம்மமா இருக்கோமா, காலையில எழுந்திருக்கும் போது மாயை ஆயிடுறோமா. அப்ப பிரம்மம் மாயை, பிரம்ம மாயை, இந்த ரெண்டுல தான் நம்ம உலாவிட்டு இருக்கோமே ஒழிய, பிரம்ம நிலையை கடந்து ஜீவ நிலைக்கு போகணும், அறிவு நிலைக்கு போகணும், முக்தி நிலைக்கு போகணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மாயையை, அது என்ன சொல்றாரு சட்டமுனி, மாயை எப்படி விளக்குவது, அது எப்படி ஒழிப்பது, எப்படி அடிப்பது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சீடன். அவரு சொல்றாரு, நீ ஒண்ணுமே பண்ணாத, அதை கண்டுக்காம விட்டுரு, அதுல போய் நீ பங்கு இருக்காது, அதுவா போயிடுன்ற.